ஆமா சாரோ, நீ கூப்பிடும்போது நான் வராம இருப்பேனா? அப்படியாங்க? ஆமா சாரோ. என்னங்க? கனவா? எல்லாம் கனவா? நான் கூட நிஜம்னு நினைச்சிட்டேன். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை. என்னோடு உனை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா? கருமை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயா? போதும் போதும் என சென்றாயா? காதல் வந்தாலும் போனாலும் பெண்ணென்ன செய்வாயோ? முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ? முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ? ஜானு டம் டம் மருதம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை. காணவே இல்லை, இருந்தாலும் போனாரோ? கனவுலதான் வந்திருக்காரு, நான் கூட நிஜமாலே வந்துட்டாருன்னு நினைச்சிட்டேன். சே, அவர் வரப்போறான்னு எப்படி ஆசைப்பட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு அவரை கூட்டிட்டு வரக்க கார் எடுத்துட்டு போனேன். எந்த பொண்டாட்டியாவது இவ்வளவு ஆசையா ஓடுவாளா? நானும் அவ்வளவு ஆசையா அவர் மேல அன்பா இருக்கேன். ஆனா அவருக்கு அவங்க அம்மா மேலதான் அன்பு. பொண்டாட்டி பிள்ளைகள் எப்படி போனா என்ன, அவருக்கு அவங்க அம்மா முக்கிய போதும். சோ, நான் என்ன செய்வேன்? எல்லாரும் என்ன கேப்பவல, நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி, என்னத்துக்கு ஏன் கனவுல வரணும்? அதான் அங்க அன்பு இல்ல ஒன்னும் இல்லன்னு தெரியுதுல்ல. அம்மா பாதனே அங்கே இருக்க வேண்டியதானே. கனவுல வந்து டிஸ்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு. இவரை என் கனவுல வர சொல்லி நான் அழைச்சேனாக்கா, நேர்ல வாங்க வாங்கன்னு பான் பட்டாலும் வர மாட்டேங்காரு. கனவுல மட்டும் எடுத்தா பேதி எடுக்குன்னு தெரியல. ரெண்டு புள்ளிகள் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குமே. சரி, நேத்து தான் போய் அங்க தங்கியாச்சு, இன்னைக்காவது வர வேண்டியதானே. ரெண்டு சாக்லேட் துண்டு எடுத்து பிள்ளைகள் கையா கொடுக்கலாம்ல. பாவம் ரெண்டு ஏங்கி போச்சு. ராத்திரில அப்பா வந்தவள என்னமா கொண்டதாவன்னு எண்ணி போட்டு கேள்வியா கேக்குதுவேன். அந்த மனுஷனுக்கு அது தெரியுதா? நான் போன்ல வீரமா பேசிட்டு தவிர நைட் எல்லாம் தூக்கம் வரல எனக்கு. இந்த பெட்டுல கிடந்து உருண்டு உருண்டு பேரண்டு அவரை நினைச்சிட்டே கிடக்கேன். இப்படி பண்ணிட்டாரு மனுஷன், வருவாரா வரமாட்டாராங்கிறதே எனக்கு தோணுது. காலையில கனவுல மட்டும் அழகா வந்துட்டாரு. நெசத்துல இப்படி வந்தா நல்லா இருக்கும். பாப்பா இப்பதானே விடிஞ்சிருக்கு, இன்னைக்கு மட்டும் வராம இருக்கட்டா, அதுக்கு வரதான் இருக்க அவருக்கு. வீட்லயே போய் இழுத்துட்டு வந்துறேன். நான் யாருன்னு என்ன அவருக்கு தெரியல. வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த சரோதா என்ன இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு. என் மாமியாரும் என்னை பத்தி தெரியாம தான் பேசிட்டு தெரியுது. எனக்கு என்ன ஒரு மோகம் இருக்கதை என்ன பாக்கல. பார்த்தாவே நொந்துருவாவே. சை, தலைலாம் வலிச்சு தொலையுது. முதல்ல அந்த காப்பி எடுத்து வாயில ஊத்துவான். ஒன்னர் ஒன்னர் ஒன்னர். என்ன மொட்டைக்கு இங்க காலங்காத்தால பேதி இருக்குது. நம்மள வீட்ல நிம்மதியா உட்கார்ந்து ஒரு கிளாஸ் காப்பி கூட குடிக்க விட மாட்டாவே. வானர் வானர்னு வந்து நின்றுவாவே. வானர், காலை கனவினில் காதல் கொண்டேன், கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை. என்னது இது? நானே வருத்தத்துல இந்த பாட்டை பாடிட்டு வந்தேன். இவனும் அதே பாட்டை படிக்க ஒட்டு கேட்டு போனோம். இருந்தாலும் என் செவத்துல காதை வச்சு கேட்டு தெரியான்னு நினைக்கேன். போதும் போதும், யாரும் இப்ப காணவில்லை. பொண்டாட்டி கண்மா இல்ல புருஷன் கண்மா? புருஷன்னா புருஷன்னா, உங்க புருஷனை எங்க வந்தார்? அவரை தான் பார்க்கிறதுக்காக காலையில ஓட்டி வந்திருக்கேன். இப்ப நீ ஏன் புருஷனை பத்தி என்ன பண்ண போற? அது வந்து உங்க புருஷன் வந்திருக்காருன்னு தங்கச்சி சொல்லிச்சு வந்தார். அதான் அந்த ஊர்ல இல்லாத அழகன் யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் வந்தார்.
இங்க பார் மட்டேன், அவரை விட இங்க அழகா யாருமே கிடையாது. நீ அவரை பார்க்கவும் முடியாது. மரியாதை இங்க இருந்து பேர் சொல்லிவிட்டேன். ஒன்னர் என்னைய விடவா அவர் அழகுல வசந்தவரே. உன்னைய விட 1000 மடங்கு இல்ல, லட்சம் மடங்கு அவர் வசந்தவர் தான். என் புருஷன் பேர் அழகன். நீலாம் அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது. அவர் கால் தூசி கூட வர முடியாது. சை, எதுக்கு இப்படி இருமிட்டே போறா? சாயம் பிடிச்சிட்டோ? சரோஜா, எனக்கா ரோசபக்கா, உன் புருஷி வந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஆமாக்கா வந்துட்டவே. நான் நேத்தே வந்து பார்க்கணும்னு நினைச்சு சரோஜா, நான் வரக்கு நேரம் இல்ல பத்துக்க. ஆமா, எங்க இருக்காவே? ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் காலையில. நல்லா இருக்காவளா? நல்லா இருக்காவக்கா, ரொம்ப நல்லா இருக்காவே. அவியல இப்ப பார்க்க முடியாதுக்கா, நீங்க சாயங்காலம் வந்து பாருங்க. அப்படியே சரோஜா வீட்ல இல்லையே, வெளியே போயிருக்காவளோ? ஆமாக்கா, வெளியே போயிருக்கா வாக்கிங். அப்படியே வாக்கிங் போயிருக்காவளோ? நான் வெளியே தான் நின்று பெருக்கிட்டு பார்க்கவே இல்லையே. பார்க்க முடியாதுக்கா, அவிய விடிய காலமே போயிட்டவே. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவல்ல? இல்லக்கா, கொஞ்சம் நேரம் ஆகும். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா பத்தியிலக்கா, ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தான் வருவாவ. அப்படியே சரோஜா, நான் பார்க்கலான்னு ஆசைப்பட்டேனே. சாயங்காலம் வந்து பாருங்கக்கா, எதுக்காக இப்பவே காத்து கிடக்க போறியே? சரி சரோஜா. சரோஜா, உன் புருஷன் போகும்போது இருந்த மாதிரி இருக்காவளா, கொஞ்சம் குண்டா இருக்காவளா? ஏக்கா, அவர் போகும்போது கொஞ்சம் நோஞ்சா மாதிரிலாம் இருந்தாரு. இப்ப பாக்கக்கு சினிமா நடிகர் மாதிரி வந்திருக்காருக்கா. அப்படியா? ஆமாக்கா, ஸ்மார்ட்டா மாறிட்டாரு. பெரும் சரோஜா, உன்னையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு என்ன சொன்னவன் புருஷன்? அதையாக்கா கேக்குறிய? என்னை பார்த்து பார்த்து சிரிக்காரு என் புருஷன். நான் போகும்போது எப்படி இருந்தே சரோ அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டாரு. ஆமா சரோஜா, நீ மாறவே இல்லையே, அப்படியே தானே இருக்க. நான் தான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், முடியும் கொஞ்சம் செம்மட்டையாயி போச்சு. நீ அப்படியே தானே இருக்க, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆமாக்கா, எனக்கு தொப்பெல்லாம் இன்னும் வரல பத்தியலா, அதையா புருஷன் அப்படி சொல்லியாவக்கா. நல்ல அன்பா இருக்காவளா சரோஜா? அதுக்கு எனக்கா குறைச்சலு, இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்திருக்காருல. அன்புன்னு அன்பு, அப்படி ஒரு அன்பு. வந்த நேரத்துல இருந்து என் விரலையே பிடிச்சிட்டு இருந்தாருன்னா பாத்துக்கிடுங்களா. என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் தூரம் போறது இல்லக்கா. இப்ப கூட வாக்கிங்க்கு போகும்போது நீனும் என் கூட வாசாரோன்னு அவன். நான் தான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன். ஏன் சரோஜா, ஆசையா கூப்பிட்டுருக்காருல, போக வேண்டியதானே? ஏக்கா, நான் இன்னைக்கா புதுசா வந்திருக்கேன். அவர் இன்னைக்கு புதுசா வந்திருக்காரு. ஊரெல்லாம் ஓடுவாரு சாடுவாரு. நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து இங்க ஓனரா இருக்கேன். நான் அந்த ஊருக்குள்ள நான் வாக்கிங் வந்துட்டேன்ட்டு ஓடினா சாடினா ஒரு மாதிரி பார்க்க முடியாவே, கொஞ்சம் கூச்சமா இருக்க மாதிரி இருக்குக்கா. இல்ல சரோஜா, உன் புருஷன் கூட தானே போறா, யார் என்ன சொல்ல போறவே? இருந்தாலக்கா, எனக்கு இனி ஒரு கெவுரு இருக்கு. அது டப்புன்னு இறங்கிட கூடாது பத்தியில, அதனால தான் போகவே இல்லை. அவர் போயிட்டு வரட்டக்கா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருல, ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவாரு. ஓ அப்படியே சரோஜா, சரி சரி, பார்க்கட்டும் பார்க்கட்டும், நல்லா பார்த்துட்டு எடுத்துட்டு வரட்டும். என்ன ராசாத்தி, கண்ணெல்லாம் நல்லா தெரியுதா? என்ன மீன்காரக்கா இப்படி கேக்குறியே? கண்ணு தெரியாம எப்படி இங்க வந்து நிக்க முடியும்? சில பேருக்கு நம்மளே கண்ணுக்கு தெரியாம வேறுது ராசாத்தி. ஆனா அப்படி கேட்டேன். எனக்கு நல்லா தெரியுது, யாருக்கு தெரியாம போச்சு? சில பேருக்கு தெரியல ராசாத்தி. புதுசா வாழ்வு வந்துட்டதுனால கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், என் மார்மாவுல சின்ன பிள்ளை தான் வச்சிருக்கா. எனக்கு தெரியும் மீன்காரக்கா. அதுவா என்ன கொடுத்தாலும் திங்க, மிட்டாயினா விரும்பி திங்க. அப்படியே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலோ? சில பேருக்கு அது தெரியல. தனக்கு மட்டும்தான் வயிறு இருக்கு, தான் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்னு நினைக்காத. பேதியற்பா மீன்காரி, என்னதான் சாட முடியலோ? நான் கூட ஏதோ சொல்ல வரேன்னு நினைச்சிட்டேன். வர வர இவளுக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கேன். சில பேர் அப்படி இருந்தாலும் இருப்பவ, நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம்? இருந்தாலும் நான் சொல்றேன் ராசாத்தி, என் வீட்ல வயசு பிள்ளை இருக்கு. நானும் வயசு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். என்ன மீன்காரி, வயசு பிள்ளையாவே பெத்து எடுத்துட்டியா? ராசாத்தி, நான் வாங்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன், யார் குறுக்க வரான்னா? நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் மீன்காரக்கா, சொல்லுங்க. அதுக்கும் விதவிதமா துணி போடணும், கையில வாட்சி கட்டணும், ஜெண்டை அடிச்சுக்கணுங்கிற ஆசை இருக்குமா இருக்காதா? ஆமா, வயசு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருக்கிறது சகஜம் தானே. ஏமாவ பூ மாதிரியும் கூட தான் ஆசைப்படியாக்கா. ராசாத்து, உன் பிள்ளை நேத்து வயசுக்கு வந்தது, அதுக்கே ஆசை இருக்கும்போது என் பிள்ளைக்கு இருக்காதா? இதெல்லாம் சகஜம் தானே. வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நான் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டா இருக்கேன், கொடுக்க தான் செய்வேன். நாங்க எதுக்கு கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படணும்? மீன்காரக்கா, கடையில செண்டு பாட்டெல்லாம் இருக்கதான் செய்து, வாட்சி கூட இருக்குது. என்ன இருந்து என்ன பிரார்த்தனை ராசாத்து? சில பேருக்கு மனசு இல்லையே. இல்ல மீன்காரக்கா, இவள விக்கேக்கு தானே கடை வச்சிருக்காவே.
ரூபா கொண்டு போனா வாங்கிட்டு வரலாம் தருவாவே. என்னமா ராசாப்பு, என் மனசு முழுக்க இருக்க வியாதியையும் வாங்கிட்டு கொட்டிட்டேன். நேத்து காலையில இருந்து நான் வீட்லயே கிடையாது. ஓ அப்படியா? சில பேருக்காக தான் நம்ம ஓடி இருப்போம். ஆனா அவங்களுக்கு நன்றிங்கிறதே கிடையாது. இந்த மீன்காரி என்ன பேச்சு பேசியா? இப்படியே பேசிட்டு இரு மீன்காரி, மண்டை பிச்சு எறிய போறேன். ஆனா இதுக்கு மேல நான் சொல்ல வரதில்ல ராசாப்பு. எதுக்கு நம்ம வேறும் புளிய தின்னு நாக்க கரிச்சிக்கிடனா? 10 ரூபா கொடுத்து அந்த சாக்லேட் கடையில வாங்கிரலாம். நம்ம ஒரு பாசத்துல நினைக்க கூடாது இனி. மத்தவே பகையா தான நினைச்சிரியாவே? ஆமாக்கா. இந்த ரோசாப்பு எதுக்கு ஆமா படுது? இந்த மீன்காரி பேசியது புரிஞ்சுதான் ஆமா படுதா இல்ல புரியாம ஆமா பட்டுக்கிட்டு இருக்கா? ஏ மீன்காரி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ராசாப்பு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தையும் அவியவியலே வச்சு மொத்தமா சாப்பிட்ட நம்மளுக்கு என்ன? நான் வார ராசாப்பு. சரோஜா, மீன் கறக்க இப்படி புலம்பிட்டு போறவளே எதுக்கு? தெரியலக்கா, வீட்ல வயசு பிள்ளை இருக்காமல கட்டி கொடுக்கலன்னு நினைப்பா இருக்கும். அப்படியா? ஆனா கடைசில சாக்லேட் பத்தில சொல்லிட்டு போனவே. மொத சாக்லேட் கேட்டுப்பாளாக்க வாங்க போலாக்க இந்த மீன்காரி. அவ கதையெல்லாம் கேட்காதுங்கக்கா, விடுங்கக்கா. சரியான பொழப்ப கேஸ் அது. சாமி சாமி சாமி, என்ன சிகர்? சாமி, மாணிக்க சாமி உடனே வர சொன்னாங்க. எதுக்கு சிகர்? தெரியல சாமி, அதெல்லாம் சொல்லல. உன்னை உடனே வந்து பார்க்க சொன்னாங்க. நான் அப்பயே ஒரு ரூம் டேபிள்ல க்ளீன் பண்ணி நீட்டா வச்சிட்டேனே. எதுக்கு வர சொன்னாரு? தெரியல சாமி, போய் பாரு. சரி சிகர். மாணிக்க சார் கூட தெரியுது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு. உன்னை கூப்பிடணும்னா என்கிட்ட சொல்றாரு, என்னை கூப்பிடணும்னா உன்கிட்ட சொல்றாரு. ஆமா சாமி, மாணிக்க எனக்கு தான் நம்மள நல்லா தெரியும்ல. நான் மோஸ்ட்லி அவரை சார்னே சொல்ல மாட்டேன், அண்ணன் தான் சொல்லுவேன். ஆபீஸ்ல தான் சார்னு சொல்லிப்பேன். வீட்டு பக்கத்துல பார்த்தாலும் சரி, இல்ல வெளிய எங்கேயாவது பார்த்தாலும் சரி, அவரை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நம்ம ரெண்டு பேரும் அவருக்கு நல்லா தெரியும்ல. ஆமா சிகர். இருந்தாலும் எவ்வளவு பேர் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. அவரு என்னை கூப்பிடணும்னா உன்னை தான் கூப்பிட்டு சொல்றாரு. உன்னை கூப்பிடணும்னா என்கிட்ட தான் சொல்றாரு. இதெல்லாம் இருந்து என்ன தெரியுது? நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியுது. ஆமா சிகர். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டியும் நம்மளுக்குள்ள பாண்டிங் இருக்கு. சாச்சாமி, மாணிக்கனை உடனே வந்து பார்க்க சொன்னாரு. நீ போயிட்டு வந்து என்னன்னு சொல்லு, சரியா? சாரி சிகர். மாணிக்க சார், மாணிக்க சார். சாமி உள்ள வாங்க. என்ன மாணிக்க சார், கூப்பிட்டீங்களா? நான் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்ல, வேற எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓ, எங்களோட ஹவுஸ் நீங்க வாங்கிட்டீங்களா சார்? அது எப்ப எங்களுக்கு தர போறீங்க? சாமி, நான் அதை பத்தி பேச கூப்பிடல. வேற என்ன சார், எனக்கு வேற ஏதாவது வேலை மாத்தி கொடுக்க போறீங்களா? சாமி, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க, நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணாதீங்க. சரி சார், சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க பாருங்க சாமி, உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா தயவு செஞ்சு வேலையை விட்டு நின்றுங்க. எதுக்கு மாணிக்க சார் அப்படி சொல்றீங்க? நான் வேலை பிடிக்கலன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க பண்ற விஷயத்த பார்க்கும்போது பிடிக்காத வேலையை செய்யற மாதிரி தான் தோணுது. தரைய பாருங்க, எங்க ஒழுங்கா க்ளீன் பண்ணிருக்கீங்க? க்ளீனே பண்ணல. ஏதோ கடமைக்கு க்ளீன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு வேற லீவ் எடுக்கிறீங்க, சொல்றதும் இல்ல. இல்ல சார், நான் சொன்னேன், சேகர் கிட்ட சொன்னேன். இங்க பாருங்க சாமி, சேகரும் நேத்து லீவ் தான். அவனும் ஃபோன் பண்ணி தான் என்கிட்ட லீவுன்னு சொன்னான். அப்படியே சாமியும் லீவுன்னு சொன்னான். ஏன் அதை நீங்க ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? அவங்கிட்ட சொல்லிதான் சொல்லுவீங்களா? இல்ல சார், அது வந்து இங்க பாருங்க சாமி, சும்மா சும்மா இப்படி எல்லாம் லீவ் எடுக்க கூடாது. ஏற்கனவே சேர்ந்து இத்தனை நாளுக்குள்ள நிறைய லீவ் எடுத்துட்டீங்க. இனி இதே மாதிரி லீவ் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நான் வேலையை விட்டு உங்களை தூக்காம இருக்கணும்னா தொடர்ந்து வேலைக்கு வாங்க. இப்படி அடிக்கடி லீவ் போடாதீங்க சாமி. ஓகே மாணிக்க சார், இனி லீவ்ல போட மாட்டேன். அம்மா இந்த வீட்டை திருப்பி தரத பத்தி கேட்டறனால ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லவே இல்ல. அதுவா, நான் என்ன யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன கொஞ்ச நாள் போட்டோம். எதுக்கு சார்? நீங்க வேலை செய்யறதே சரியில்லை. அது மட்டும் இல்லாம லீவ் மேல லீவ் எடுத்துட்டு இருக்கீங்க. அதான் நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலான்னு பாக்குறேன். நீங்க ரெகுலரா வேலைக்கு வாங்க, நான் உங்களுக்கு வீட்டை திருப்பி தரேன். மாணிக்க சார், நான் ரெகுலரா வேலைக்கு வர்றேன், கண்டிப்பா வீட்டை மட்டும் திருப்பி தந்துருங்க. ரெகுலரா வேலைக்கு வந்தா வீடும் கிடைக்கும், உங்களுக்கு இந்த வேலையும் கிடைக்கும்.